ஹலோ லிங்கனம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை இரவு நேர வணக்கம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ நைட்டுக்கு தோசை ஊற்றலாம். ஒரு வெங்காயம் எடுத்து இந்த தோசைகள் நான் வச்சுட்டு போனேன், ஊற்றி கெடுத்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தோசை சுடவே இல்லை. எப்போ சுட்டு பார்த்தீங்க? காலையில் சுட்டேன். என் தோசை ஊற்றுறது பெரிய அதிசயமா? அப்படி கட்டி வச்சிருக்கேன் கல்ல. காலையில் அப்புறம் விளைக்கழுவிட்டு இப்போதான் பழக்க போகிறேன். பார்ப்போம் எப்படி எடுக்க வருதுங்க. தோசைகளை விளக்குனீங்களா? ஆமாம், அவ்வளோ கறிக்கறியாக இருந்துச்சு தோசைகள். பல பலன்னு இருக்க உள்ள கல். ஆமாம். எண்ணெய் எப்படி தேய்ச்சிருக்காங்க அதுக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே பரவாயில்ல. வீடெல்லாம் தொடச்சேன், விளக்குனேன். போன வாரம் விளக்கல, அதனால விளக்கு இன்னைக்கு திங்கட்கிழமையே விளக்கிட்டேன். இன்னைக்கு விளக்கக்கூடாதுதான், ஆனால் வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு விளக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே விட்டோம்னா விட்டு போயிடுது, அப்புறம் திருப்பி செய்ய முடியல அந்த வேலை. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது, வீடும் துடைக்கக்கூடாது. திங்கக்கிழமை பண்ணக்கூடாது, செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாது. செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாது, திங்கக்கிழமை பண்ணலாம். வீடு துடைக்கலாம், திங்கள் வியாழன் வீடு துடைக்கலாம். அதனால தான் இன்னைக்கு துடைச்சேன். இந்த வேலையெல்லாம் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடு ரொம்ப நாஸ்தியாக கிடந்துச்சு. நான் ஊருக்கு போனாவே அப்படித்தான் இருக்கும். அதனால வந்த அன்னைக்கு கூட்டியிலே துடைச்சிடுவேன். அப்புறம் வாரத்துக்கு ஒருக்கா கூட்டிக்குவேன். ஆமாம், வியாழக்கிழமை ஒரு வாட்டி துடைச்சோம்னா நீட்டாக இருக்கும் வீடு. வியாழன் திங்கள் 2 நாள் துடைச்சிடணும் வீடு, அப்போ வீடு நீட்டாக இருக்கும். வேலைக்கார வச்சுருக்கவங்களாம் அப்படிதான் செய்கிறாரு. கேரளாலலாம் எல்லாரும் வீட்லேயும் வேலைக்கார வச்சுப்பாலாம். அங்கெல்லாம் உள்ளதே இதே சாப்பிடுவாங்க. நீ தமிழ்நாட்டு மாதிரிலாம் பணப்புழக்கம்லாம் இருக்காது அப்போ. இந்தியா இது தமிழ்நாடு தான் சொர்க்கபூமின்னு சொல்லுவேன். அழகு மாமாவில் தமிழ்நாடு தான் சொர்க்கபூமி. வாழணும்னா கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு சாகணும். கேரளாவில் வாழக்கூடாதா? கேரளாவில் சொர்க்கபூமி இல்லை. ஏதோ பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வேண்டிதான் இருக்கலாம். அதெல்லாம் வெள்ளிக்கிழமை வெற்றிக்கிழமை வச்சு தோசை ஊற்றிட்டாங்க. வெற்றிக்கிழமை ஊற்றிட்டேன். அப்புறம் வேற எங்கேயும் நீங்கள் போனீங்களா? இன்னைக்கு எங்கேயும் போகல, வீட்டிலே தான் ரெஸ்டா? வீட்டில் தான் ரெஸ்ட். நானும் ஒருத்தன் எங்கே போகிறேன். நீ சந்தைக்கும் போகல ஃப்ரெண்ட்ஸு. தக்காளிலாம் நிறைய கிடக்கு. வாங்கிட்டு வந்து மேலே மேலே போட்டு வச்சு என்ன பண்ணுறது, அதனால போடலை, வாங்கலை. ஒவ்வொருத்தர் விலை சீப்பாக விற்கிதுன்னு வீடியோவில் ஒருத்தங்க 6 கிலோ தக்காளி 100 ரூபாய்னு வாங்கி அதை கொண்டாந்து வீடு ஃபுல்லாக பரப்பி போட்டு வச்சுருக்காரு. எதுக்கு அப்பப்போ வைக்கிற விலைவாசியோட ஒத்து போய் வாங்கிட்டு போகிறோம். என்ன 1 கிலோ வாங்குற இடத்துல 1/2 கிலோ வாங்கி சமைச்சிட்டு போகிறோம். வாங்கி போட்டு என்ன ஆகுது? நான் அதனால வாங்கி போட்டால் அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அழுகி போயிடுது, அழுகுனதை புறக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அதனால அப்பப்போ வேணுங்கெல்லாம் வாங்கிக்கலாம். இப்படிலாம் வாங்கி சேர்க்கணுங்கிறது இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டேன். முன்னாடி நீங்களும் அப்படி தான் வாங்கிட்டு? முன்னாடி நானும் அப்படி தான் வாங்குவேன். அது ஒரு பக்கம் குப்பையாகவே கிடக்கும், வெங்காயமாக ஒரு பக்கம் குமிச்சு கிடக்கும். அப்படிலாம் என்னத்தை கொண்டு போகிறோம்? போகையில் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் நம்ம அவஸ்தைப்பட்டு எல்லாத்தையும் சீப்பாக இருக்குன்னு வாங்கி போட்டேன். தங்க வெள்ளியா அது அழுகாமல் வச்சுக்கலாம், வாங்கலாம். என்ன இது வெங்காயம்லாம் இடத்த அடைக்கும். தங்க வெள்ளினா எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், அதெல்லாம் அழுகாமல் இருக்கும். அதுவுமே நம்ம அளவுக்கு அதிகமாக வாங்கி போட்டோம்னா வர்ற மருமக்களுக்கெல்லாம் கணக்கு தெரியுதோன்னு. இது நம்ம மட்டுமே தெரியுதா தெரியலையானே தெரியல. அது ஒன்று மிஸ் ஆனாலும் அதுவும் பணம் போனது தானே. ஒரு நகை மிஸ் ஆனாலும்
ஒரு நாள் பேங்க்ல நான் திருப்பிட்டு வரணும்னு போய் ஒரு தோடு அப்படியே மிஸ் ஆகி போச்சு பாரு. இது கையில வச்சிருந்தது கொடுத்துட்டாங்க, அவங்க மேல தப்பு இல்ல, அவங்க கொடுத்துட்டாங்க. நான் கையில வச்சிருந்ததை எங்களையும் கீழே விட்டேன். அப்புறம் தேடி பார்த்தோம், அவங்கள்ட்ட கேமரா இருக்கும், தேடி பாருங்கன்னு. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது மேனேஜர் அம்மா. சரி விட்டாச்சு. 2 கிராம் இருக்கும். இன்னைக்கு 2 கிராம் என்ன ஜாதி? 20,000 ரூபா. ஆமா 20,000 ரூபா. கிராம் 10,000 ரூபாய்க்கு தாமே. ஆமா அப்ப 4,000 வந்துச்சு, நான் தொலைக்கல. 8,000 இருக்கும். சேதாரம் கூலியெல்லாம் இருக்குல்ல, உருப்படி இல்ல அது. இப்போ சேதாரம் கூலியெல்லாம் இருக்குல்ல. சரி போங்க, அவ்வளோதான், விட்டாச்சு. நகைக்கு ஏமா சேதாரம் கூலி இன்னும் போடுறாங்க தெரியல. சேதாரம்னா என்ன, கூலினா என்ன? சேதாரம்னா அந்த நகை பண்ணையில சேதமாகிறது சேதாரம். நகை பண்ணும்போது இந்த டிசைன் இப்போ நான் இந்த தோசை சுடலை, இதெல்லாம் இப்போ சேதாரம் தான். தோசை இல்லை அப்படி விட்டா போகிறதுலாம் அந்த மாதிரி உள்ளது சேதாரங்கிறாங்க. கூலி அந்த செய்யறதுக்குள்ள கூலி. ஆனால் இந்த சேதாரத்தை அவங்க நமக்கு போடுறது இல்லை, அது அவங்க நகையோட எடுத்துக்கிட்டுருவாங்க. இது இப்போ இப்படி இருக்குன்னா அதை நகையோட எடுத்துக்கிட்டுருவாங்க. அது நம்மளுக்கு போடவே கூடாது. ஆக்சுவலாக பார்த்தா சேதாரம் நம்மளுக்கு என்ன கிராம் இருக்கோ அதுக்கு தானே போடணும் நகை கடையில். புரியுதா? நம்மளுக்கு என்ன தராங்களோ அதுக்கு தானே போடணும். சேதாரம் தங்கமா திருப்பி அவங்க எடுத்து வச்சுக்க போறாங்க என்ன. ஆனா அதுக்குன்னு சேர்த்து நமக்கு போடுவாங்க. இவ்வளவு சேதாரம் ஆச்சு உங்களுக்கு பண்றது இல்ல, உங்க நகை பண்ணாலும் இவ்வளவு சேதாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி தானே போடுறாங்க. சேதாரம் நமக்கு போடவே கூடாது. கூலி போடலாம். கூலி என்ன, நமக்கு வேணுங்கிற டிசைன் செய்யறாங்கல்ல, கூலி போடலாம். சேதாரம் இப்ப ரெடிமேடா செஞ்சு இருக்கிறதுக்கு கூலி வாங்க, அதுக்கும் சேதாரம் கூலி போடுறாங்க. ரெடிமேடா வாங்குறதுக்கும் சேதாரம் கூலி போடுறாங்க. அதுலதான் நகைக்கடையிலாம் நல்ல லாபமா போகுது. ஆனா இது செஞ்சு வச்சிருக்கிறதுக்கு கூலி போடக்கூடாதுன்னு அவங்க தானே செஞ்சு வச்சிருக்கா, விற்கிறதுக்கு தானே செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம வாங்குறோம்ல, அது நியாயம் இல்லை. கூலி போட தெரியுங்க. நமக்கு வேணுங்க, நம்ம பிடிச்சி தானே வாங்கிட்டு வரோம் அந்த டிசைனு. சரி, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தானே வாங்குறோம். நமக்காக கொடுத்து செஞ்சாலும் கூலி கொடுக்கத்தான் வேணும். நான் இப்போ இன்னும் ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறேன்னா கூலி கொடுக்கத்தான் வேணும். அதை அவங்க செஞ்சு வச்சுக்கிறத வாங்குறோம், அதுக்குள்ள கூலி கொடுக்கத்தான் வேணும். ஆனா சேதாரம் இப்படி போறது, இப்படி வேஸ்டா போறது, திருப்பி தங்கத்தோட சேர்த்துக்கிட்டுருவாங்க. இப்படி பண்ணும்போது உருக்கி சேர்த்துக்கிட்டுருவாங்க. அது எதுக்கு நம்ம தலையில கட்டுறாங்க? அது யாருமே கேட்கல. மளிகை நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? நானும் கேட்டதில்லை. இப்பதான் யோசிக்க அன்னைக்கு யூடியூப்ல யாரும் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அதை பார்த்துதான் நானே இப்ப சொல்றேன். ஆனா சேதாரம் கூலியெல்லாம் கொடுத்து வாங்க முடிஞ்சாதே நீ நகை வாங்கலாம். நீயும் ஒரு ஆளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேதாரம் கூலி எல்லாம் கொடுத்து வாங்கணும். அதெல்லாம் குறைக்க முடியாது. அதெல்லாம் குறைக்க முடியாது. அவங்க வச்சதுதான் சட்டம். அது எப்படி கிராமோட ரேட்டுக்கு கூட போடுவாங்களா? ஒரு பவுன் 2000 இருக்கையில 2000 ரூபாய் கூலி சேதாரம். 2000 4,000 போட்டாங்க. இப்போ பவுனோட விலை இங்கேயே போயிடுச்சு. 70,000 80,000 வந்துச்சு. அப்போ கூலி சேதாரமும் 10,000 20,000 30,000 மேல போடுங்க. இப்ப நகை வாங்குறதுன்னா இப்ப ரொம்ப சின்ன திட்டம் இல்லை. எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றதுனால தானே அதுக்கு ரேட்டு போடுது இல்லையா? அது தெரியல. ஆமா, அன்னைக்கு நாங்க நகைக்கடைக்கு போனோம்ல, நானும் முத்துவினாவும் திருச்சியில. வசதி இல்லாதவங்க கூட சீட்டு போட்டு நகை எடுக்கிறா. போய் அது ஒரு சேமிப்பா போட்டு சீட்டு போட்டு அந்த சீட்டுல நகை எடுக்கிறார். பணக்கார மட்டும் எடுக்கல, வசதி இல்லாததுதான் ரொம்ப நிறைய பேர் நின்னாங்க. இப்ப யாருமே அந்த கடைக்கு போகலைன்னா அந்த கடை ஓடாதுல்ல. அது போகாம இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்தியாவுல தங்கம் ஒரு அத்தியாவசிய பொருளாட்டம் ஆயிடுச்சு. இப்ப அமெரிக்கா, தமிழ்நாட்டுல ரொம்ப அத்தியாவசிய பொருள். மற்ற டெல்லி எல்லாம் அவ்வளவு தூரம் இல்ல. டெல்லியில யாருமே செயினே போட்டிருக்க மாட்டாங்க. அமெரிக்கா இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாரு. டெல்லியிலயும் செயின் எல்லாம் போட்டு போனா அத்திடுவாங்களாம். ஏன்னா எங்க அம்மையா இருந்தாங்க அங்க, அப்ப அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கெல்லாம் செயின்லாம் போட்டு போனா அத்திக்கிட்டுருவாங்க. அதனால செட்டியை விட்டு போயிருக்கவங்களே இதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. கார்லாம் வச்சிருப்பாங்க, மற்ற வசதி எல்லாம் வச்சிருப்பாங்க, நகை மட்டும் போட்டுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க அதுக்கு பதிலாக என்ன மம்மி போடுவாங்க? அவங்க இந்த பக்கம் வரையில போட்டுக்கிட்டு வருவாங்க, அங்கே வரையில சுடிதார் கிடுதார் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை போட்டு. இல்லை ஆபரணங்கள்
ஆபரணங்கள் என்ன போடுவான்னு தெரியல. ம் போடுவாங்களா மாட்டாங்களானே தெரியல. ம் தமிழ்நாட்டில் தான் இப்போ. ஆமாம், தமிழ்நாட்டு தான். ம் யாரை பார்த்தாலும் தங்கத்தோடு தங்கச்சி சங்கிலி, தங்கத்தோடு தங்கச்சி. ம் யாருமே இல்லாதவங்க இல்லை. ம் ரொம்ப ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் அதனாலதான் விலை ஏறுது. கேரளாவில் கூட அப்படி இருக்காது. ம் ரொம்ப இத்தினூடா நூல் மாதிரி சங்கிலி தான் நிறைய பேர் போட்டிருப்பாரு. ம் அதனால தான் தங்க கடைக்காரங்கலாம் சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னா டீச்சர்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்க வந்துதான் இப்ப விலை ஏறுது. இல்லைன்னா ஆம்பளை சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறாங்க, பொம்பளை அவங்க நினைச்சபடி சம்பளத்தை வாங்கணும்னா தங்கம் வாங்குறாங்க, வீடு இடம் வாங்குறாங்க. இப்படி தானே இதுல சேமிப்பு பண்ணாதே நமக்கு லாபம் மட்டும் பண்றாங்க. ஏன் அதுவே இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்லாம் அதுலாம் போட்டா இவ்வளவு தூரம். இன்னைக்கு பவுண்ட் ரேட் எப்படி நம்ம வரையில இந்த ஊருக்கு வரையில 6000 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு விற்கிது ஒரு பவுன்? 10,000 ரூபா. ஒரு பவுன் இல்லை, ஒரு கிராம். ஒரு பவுனே 6000 7,000 தான் விற்றுச்சு நம்ம இந்த ஊருக்கு வரையில. இப்போ 1 லட்ச ரூபா விற்கிதா? இப்போ 80,000 90,000 விற்கிது. அப்ப இங்கேயே போகுது ரேட்டு. நான் டிவியில் எனக்கு விவரம் தெரியலாம் 900 ரூபா விற்றுச்சு ஒரு கிராம். ஒரு கிராம். அப்படி மார்க்கெட் ரேட்டு ஏறிட்டு போகிறது. பவுனும் இடமும் தான். இடமும் இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு போகுது. அப்போ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் உட்கார்ந்த இடத்துல காசு இல்லை, வித்துட்டா காசு. ஆமாம், உட்கார்ந்த இடத்துல வித்துட்டா. இடம் வித்துருவாங்க. நகையை யாருமே சாமானியமாக விற்க மாட்டாரு. விற்க மாட்டாரு சாமானியமா. அடகு வேணா வைக்கலாம், விற்க மாட்டாரு. அதுவும் இப்பெல்லாம் வர்றதே இல்லை போல. முதல்ல இடையில கொஞ்ச நாள் வந்துச்சு இல்லை, விற்கிறதெல்லாம் வந்துச்சு. ஆமா, இப்போ வர்றதே இல்லை. பழைய தங்கம் யாருமே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கடைக்காரங்க பழைய தங்கத்தை மெருகு போட்டு வித்தாவே போதுமே. அவங்களுக்கு புது உள்ள காசு எல்லாம் பண்ணி இறங்கி நம்மள்ட்ட பாதி விலைக்கு கூட வாங்க மாட்டாங்க. எவ்வளவு நல்ல தங்கத்தை கொண்டு ஊனினாலும் அதுல 102 குறை சொல்லுவாங்க. அதனாலதான் நான் பழைய தங்கம் கொடுக்கறதே இல்லை, கொடுக்கவே மாட்டேன் எந்த ஜென்மத்திலையும். அதை எப்படி அடகு வச்சாலும் வைக்கலாம், நகையை விற்க மட்டும் கூடாது. என்னுடைய பாலிசி. அடகு வச்சா கூட அவங்க அதுக்கு ஏற்ற கிராமப்புறத்தை காசு தர்றாங்க. வித்தோம்னா இது இப்ப 75,000 வாங்கியிருந்தோம்னா அவங்க 50,000 40,000 தான் வாங்குவாங்க. அதுல 35,000 அடி விட்டு போச்சு. அன்னைய டேட்டுக்கு தானே எடுப்பாங்க. அன்னைய டேட்டு விலைக்கு தான். இதுல அவ்வளவு கழிவு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நம்ம கொண்டு போற நகையிலேயே கழிவு இருக்கு, இதுல அழுக்கு அவ்வளவு இருக்காச்சு அப்படின்ட்டுருவாங்க. இப்ப வளவிக்கெல்லாம் அழுக்கு இருக்காதுல்ல, எல்லாத்துக்கும் அழுக்கு இருக்குன்றவாங்க அவங்க. நம்ம வாங்கிட்டு மறுநாள் கொண்டு போய் கொடுத்தாவே லெஸ் பண்ணி தான் தருவாங்க. அதனால ரொம்ப வேஸ்ட். நகையை ரிட்டர்னே பண்ணக்கூடாது. எக்காரணம் கொண்டு அடகு வச்சு சமாளிக்கலாம். நமக்கு கஷ்டம்னா என்னை கிட்ட விற்கவே கூடாது. ஆனா அந்த பொருளாதாரத்துக்காக பேசுறவங்க எல்லாம் வித்துருங்கன்னு சொல்றாங்க. அவங்க நாட்டுக்காக சொல்றாங்களா நம்மளுக்காக சொல்றாங்களான்னு தெரியல. ஒருத்தர் பேசுறாரு, ஒரு இதுல வந்து நாங்களே உங்க நகையை மீட்டு எங்க இடத்துல வச்சுக்கிறோம் சொல்றாங்க. அதெல்லாம் கடைசி வட்டியா சினிமா போட்டு முழுசா எடுத்துக்கிட்டுருவாங்க. பினான்ஸ் தானே. அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. நகையெல்லாம் எல்லாரும் ஏமாத்துதான் பார்ப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் சூழ்நிலைக்கு இப்ப கை தூக்குனது நகை தான் என்னுடைய கௌரவத்தை காப்பாத்துச்சு. நகை இருந்தனாலதான் நம்மளுடைய கௌரவமே காப்பாற்றப்பட்டுச்சு. நாங்கெல்லாம் யார்கிட்டையும் போய் 1 பைசா கடன் வாங்குறது கிடையாது. ஏதாவது ஒண்ணுன்னா அவசரம்னா நகையை தான் அடகு வைக்கிறது. எல்லார் வீட்லயும் தானே இருக்கும் இல்லையா? இல்ல இப்ப வந்து இப்ப எல்லா மக்களுமே வாங்கிட்டாங்க. அந்த காலத்துல இருக்காது. அந்த காலத்துல சிட்டி வீடு மட்டும்தான் நிறைய இருக்கும். இப்ப எல்லா மக்களுமே சிங்கப்பூர் போய் வேலை போய் எல்லாருமே நல்ல நம்மளை விட கூடவே வச்சிருக்காரு. இப்ப இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா நகையா இம்புட்டு தெரியுமா? அவங்களுக்கு ஓடுறதே பேங்க்ல நகைக்குதான் ஓடுது. வேற எந்த வரவு செலவும் கிடையாது. நகை தான் ஜொல்லோன் பாரு எவ்வளவு ஓடுதுன்னு. எல்லா பேங்க்லயுமே ஜொல்லோன் தான் நிறைய ஓடுது. அதுக்குதான் அப்ரைசர். அந்த அப்ரைசருக்கு கமிஷன் நல்லா கிடைக்கும். ஆமா, பேங்க்ல தான் இது டெபாசிட் பண்றதுக்கு மிஷின் இல்லைன்னு சொல்றவங்க கூட எப்படியோ நகை அவ்வளவு நகை வச்சிருக்குது. போய் பார்த்தா பாடாவதே தெரியுறாங்க. ஆனா நகை நிறைய வச்சிருக்குது. பேங்க்ல கொண்டாந்து அடமானம் வைக்கிறதுக்கு.
நகை இல்லாதவங்க யாருமே இல்லை இப்போ. ம் ரொம்ப ஒண்ணுமே தெரியாம கேனங்க இடம் தெரியறதுக்கு தான் நகை இல்லை. மற்றபடி இந்த வேலைக்கு போகுது இல்லை சித்தாள் அது இதெல்லாம் அதுக்கெல்லாம் நல்லா வச்சிருக்குதுங்க. சம்பாரிச்சு ஆமா சேர்த்து வச்சிருக்குதுங்க. சின்ன சின்னமா வாங்கினாலும் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குது. ஆமா அது வளரும். நான் இப்ப நமக்கு தேவையில்லைன்னு வாங்குறது இல்லை. நமக்கு இனி என்ன தேவை? அதனாலதான் அட்சய தேதிக்கு வாங்கினா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்ல மறந்துட்டேன். அட்சய தேதிக்கு வாங்கினா நகை வாங்கினா கண்டிப்பா நமக்கு நகை நிறைய சேரும், நல்லா வளரும் அப்படிங்கிறது அது உறுதிதான், அது உண்மைதான். எப்படி மணி வந்துருமா? மணி எப்படி கிடைக்குமோ தெரியாது நமக்கு, ஆனா நகை சேரும். நகை சேரும். எனக்கு அட்சய தேதிக்கு முதல்ல நான் 1 கிராமாவது வாங்கிடுவேன். பொண்ணு சின்ன பிள்ளையா இருக்கையிலாம் அப்படி வாங்கிதான் நான் நகையை சேர்த்தேன். இந்த ஊருக்கு வரையில நம்மள்ட்ட சும்மா ஒரு 10 பவுன் 8 பவுன் தான் இருக்கும். 10 பவுன் நம்ம தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த அட்சய தேதிக்கு வாங்கிதான் சேர்த்தது. ஆனா அடகுல இருக்கு, எதுவும் கையில இல்லை. இந்த வீடு கிட்டக்காக அடகுல இருக்கு. இருந்தாலும் நகை சேரும். அட்சய தேதிக்கு வாங்கினா சேரும், அது உண்மைதான். அதை இப்ப என்ன பண்ணி விட்டாங்க, அட்சய தேதிக்கு உப்பு மஞ்சள் இந்த மாதிரி வெள்ளை பதார்த்தங்கள் வாங்க, வெள்ளிச்சாம வெள்ளி வாங்குன்னு சொல்லிவிட்டாங்க அட்சய தேதிக்கு. யாரு அப்ப சொல்றவங்க தான் இந்த ஜாதகக்காரங்க. அந்த காலத்துல இது வாங்கினாங்க, தங்கம் வாங்கி எல்லாரும் தங்கமே வாங்குறாங்க, விலை இன்னும் கூடுதுன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. இப்ப வெள்ளி வாங்க, வெள்ளை கலர்ல உள்ளதை வாங்க, உப்பு கல்லுப்பு இந்த மாதிரி உள்ளது ஐட்டங்கள் வெள்ளை கலர்ல உள்ளது வாங்க, அது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறாங்க அட்சய தேதி அன்னைக்கு. இப்ப நான் உப்பு மஞ்சள் தான் வாங்குறது. அது வாங்கிட்டு ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. தங்கம் வாங்கும்போது தங்கம் சேர்ந்துச்சு, அது உண்மைதான். தங்கம் வாங்கும்போது தங்கம் சேர்ந்துச்சு, அதான் கண்கூட கண்ட உண்மைதான். எப்படியோ சேர்ந்துடும் நமக்கு. அடுத்த வருஷத்துல அது ரெட்டிப்பாயிடும். எப்படியோ கடனோ உடனோ எப்படியோ வாங்கி சேர்ந்துடும், அது கண்கூட கண்டது. ஆனா உப்பு மஞ்சள் வாங்குறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இப்போ ஒரு 5-6 வருஷமாவே உப்பு மஞ்சள் தான் வாங்குறேன். மீட்டை அடகு வச்சிருக்க நகையை கூட மீட்க முடியல என்னால. ஐஸ்வர்யமா எல்லாம் இல்லை, ஏதோ. உப்பு மஞ்சள் வெள்ளிக்கிழமை வாங்குறீல்ல, அதுல இருந்து என்ன பலன்? உப்பு மஞ்சள் வெள்ளிக்கிழமை வாங்குறது ஐஸ்வர்யம் தான் சொல்றாங்க, அதுவும் தெரியல. ஆனா நமக்கு அதுல எல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனா நகை வாங்கியெல்லாம் நல்ல டிஃபரெண்ட் தெரிஞ்சிச்சு. நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்போ தேவையில்லைன்னு வாங்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 1 கிராமாவது இல்லைன்னா வாங்கணும் தங்கம். அன்னைக்கு முதல்ல ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடும்னா அட்சய தேதி அன்னைக்கு போய் வாங்கணும். அவங்க அன்னைக்கு விலை கூடனா கூட போடுவாங்க, குறைச்சுன்னா குறைச்சி போட்டுக்குவாங்க. நம்ம ஆர்டர் கொடுக்குற அன்னைக்கு நம்மள்ட்ட அந்த இது குறிச்சுக்குவாங்க. கூடனா கூட வாங்கிக்குவாங்க. அன்னை தினம் போய் வாங்கும்போது ப்ரைஸ் அப்போதான் எங்களுக்கு கொடுக்க போகிறோம், அப்படிதான் பண்ணுவாங்க. ஆளு காசுல எல்லாம் முன்னாடி ஐயர் உட்காந்து வாழ்த்தி கொடுப்பாரு. கடைக்கு முன்னாடி ஐயர் உட்காந்து வாழ்த்தி கொடுப்பாரு அன்னைக்கு வாங்குறவங்களுக்குலாம். ஐயருக்கு அன்னைக்கு அங்கே டியூட்டியா? ஆமா, ஐயருக்கு அன்னைக்கு டியூட்டி. முன்னாடி உட்காந்துருப்பாரு. சாமி பிள்ளையாரு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு, மகாலட்சுமி பிள்ளையாரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்து வாழ்த்தி கொடுப்பாரு, நம்ம வாங்கி கொண்டு போறது. அட்சய தேதிக்கு வாங்கினா நல்லதுதான். தங்கம் வாங்கினா கண்டிப்பா சேரும், அது உறுதிதான். 100% உண்மை. அது வெள்ளிக்கிழமையே சொல்லியாச்சு. ஆமா, நானே சொல்லிட்டேன். வெள்ளி வாங்குறது எனக்கு என்னமோ, வெள்ளியிலாம் எனக்கு என்னமோ தோணல. வெள்ளியும் சுபிச்சந்தேன், ஆனா வெள்ளியெல்லாம் விட தங்கம் வாங்கும்போது எனக்கு தங்கம் சேர்ந்துச்சு. வெள்ளி வாங்கினது இல்லையா? வெள்ளி வாங்கியிருக்கேன், வாங்கினதெல்லாம் சேரல. வெள்ளி வாங்கினதுலயும் எனக்கு ஒன்றும் சேரல. உப்பு மஞ்சள் வாங்கினதுலயும் ஒன்றும் சேரல. ஏதோ வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்ப நகையா நிறைய வாங்கினோம். அடுத்தடுத்த வருஷமா நகையா நிறைய வாங்கினோம். இப்ப வீடு கட்டிட்டு தான் ஒண்ணுமே இல்லை. அட்சய தேதி எத்தனாம் தேதி தெரியல, பார்க்கணும். சரி, அட்சய திருதி அன்னைக்கு அது சாமி, அந்த சாமி அது நகைக்குள்ளது தானா? அட்சய தேதி அது தெரியல. அட்சய பாத்திரம் அது வேற என்னமோ சொல்றாங்க. அட்சய தேதி இன்னைக்கு நான் வாங்கி இப்ப என் பொண்ணு இருந்தா பொண்ணுக்கு கொடுத்தேன்னா எனக்கு வளருமா? புரியுதா? நம்ம வாங்கி நம்மளே வச்சுக்காம பிள்ளைகளுக்கோ யாருக்கும் தானம் பண்ணணும்.
அப்படின்னா நம்ம குளருமா. தங்கத்தை வாங்கி அடுத்தவங்களுக்கு யாரும் தானம் பண்ண முடியாது, வீட்டில் உள்ளவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். இப்போ ரஜினி ஒய்ஃப் எல்லாம் மக ஐஸ்வர்யாவுக்கு தானம் பண்ணோம் அன்னைக்கு, தங்கம் வாங்கி ஐஸ்வர்யாவுக்கு வேணுங்கிறத வாங்கி அதை தானம் பண்ணுவாங்க. அப்படி அவங்க போட்டு ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். தங்கத்தை மட்டும் வாங்கி தானம் பண்ணணுமா? ஆமா, தங்கத்தை மட்டும் வாங்கி தானம் பண்ணணும். வேற எந்த பொருள்? வெத்தில பாக்கெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க பெத்தவங்க. நம்மளாம் அதெல்லாம் பண்றது இல்லை. அது ஒரு சிலர் தான் பண்ணுவாங்கல்ல தானம். ஆமா, முக்கால்வாசி. ஆனா எல்லாருமே கடையில இப்போ அவங்களாம் என்ன எப்படி இருந்தாலும் பிள்ளைய தான் எடுத்துக்க போகுதுங்க, பொண்ணுங்க தான் எடுத்துக்க போகுதுங்க. அது கொடுத்தா என்ன, அதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டான்னு. ஆமாம். இது முக்கால்வாசி இப்போ வாங்குறவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு தானே வாங்குறாங்க. இல்லை அதுலேயும் தானம். ஆமாம், நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப கையில் இருக்கவங்க விஐபிஸ் மட்டும்தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன்லாம் செய்ய முடியும். நார்மல் பீப்புள் 1 கிராம் 2 கிராம் வாங்கினோமா, ஏதோ கையில் மோதிரமா ஏதோ ஒன்று போட்டோமா அப்படின்ட்டு இது வாங்குறதுக்கு தான். அதெல்லாம் கொடுக்க முடியாது தானம். நார்மல் பீப்புளெலாம் பண்ண முடியாது. சரி மேம், இந்த இது அச்சய தேதி அன்னைக்கு ரேட்டு கம்மின்னா குறைச்சி எடுத்துக்குவாங்கன்னு சொன்னீங்கல்ல, குறைச்சி போட்டுக்குவாங்கன்னு. அது எப்படி தங்கம் நம்ம இன்னைக்கு வந்து தங்கம் பயஞ்சிட்டு வரோம்னா என்ன ரேட்டு? நம்ம அச்சய தேதி அன்னைக்கு தானே வாங்க போகிறோம், அப்போ ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த ரேட்டு தான் போடுவாங்க. அப்போ மீதி காசு கையில் கொடுத்துருவாங்களா? மீதி காசுக்கு ஜாமாங்கிமே ஏதாவது கையில் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அதெல்லாம் கரெக்டாக தான் எடுப்பாங்க நகைக்கடையில். அவங்க எடுக்கிற லாபத்தில் இது என்ன பெரிய இது? லாபமே நிறைய எடுக்கிறாங்க. இதுல என்ன நேர்மையை காப்பாத்துறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு தான் சேதாரம் கூலி அது இது லொட்டு லூஸ்க்கு காயினா வாங்கலாம். என்னை கேட்டா நகையா வாங்காட்டின்னு காயினா வாங்கலாம். நீங்க காயின் ஒரு கிராம் காயின் இதுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. காயின் ஒன்று வாங்கினேன், 1 கிராம் காயின் 2 கிராம் காயின் வாங்கினேன். எல்லாமே நம்மளோட பேங்க்ல தான் இருக்கு. காயின் வாங்கினா காயின் சேருமா? காயின் வாங்கினா அதுவும் தங்கத்தோட சேர்ந்தது தானே, தங்கம் தான் சேரும். சரி வாங்க, நைட்டு டின்னர் என்னன்னு பார்ப்போமா? நைட்டு தொட்டுக்கு தான் ஒன்றும் இல்லை, இட்லி பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி இருக்குது, தோசை இருக்குது. நான் இட்லி சாப்பிட்டுக்குவேன். தோசை இட்லி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இட்லி பொடி வச்சு சாப்பிடுவேன், அவனும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்குவேன். இவ்வளோ நேரம் மத்தியானம் குழம்பெல்லாம் இருந்துச்சு, அதை வச்சு சாயந்தரம் வந்து சாதம் கொஞ்சம் சாப்பிட்டேன். இப்போ நைட்டுக்கு தோசை டின்னர். அதனால் இட்லி பொடி போதும். தேங்காய் இருந்துச்சு, தேங்காய் சட்னி இருக்கணும்னு நினச்சேன். திருகிறதுக்கு கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. திருகிறது கஷ்டம்ட்டு செய்யல ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ காய்ஸ், இங்கே திரி மாத்துறாங்க காய்ஸ். இந்த திரி மாத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். வழியிடமா அது வெள்ளையா இருக்குது, வெள்ளி விளக்கா இது? இங்கிட்டு இருக்குது, 2வது வச்சுருக்கீங்க. இதா? இது வெள்ளி விளக்கு. இதுல அன்னைக்கு மங்களன் மங்கள்ல பார்த்தேன், இதுல பெருசா அழகா இருக்கு. அது 6000 ரூபா சொல்றாங்க. 6000 ரூபா சொல்றாங்க. இது என்ன சைஸ் மம்மி? இது கொஞ்சம் குட்டி தானே. அதுல எண்ணெய் நிறைய பிடிக்கும். ஆனா எரியறதெல்லாம் ஒரே மாதிரி தானா? எரியறதெல்லாம் ஒரே மாதிரி தான். இல்ல அது ரொம்ப நேரம் எரியுமா? அது எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்கிறதுனால ரொம்ப நேரம் எரியும்னா. இதை விட பெருசா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லா சாமிக்கும் இந்த பாருங்க பிள்ளையாரெல்லாம் எப்படி இருக்காரு. பொட்டு புதுசா வச்சதா? பொட்டு புதுசா வச்சேன். இன்னைக்கு விலைக்குள்ளேயே பொட்டு வச்சேன். சாமி ரூமுக்கு மட்டும் வச்சுக்கலாம். சாமி ரூம் எல்லா சாமியும் விலைக்குள்ளேயே பொட்டு வச்சேன். அது என்னால முடியவே இல்லை, அதனால நேர அறிக்கையில பண்ணிடும்ட்டு பண்ணேன். பண்ணிட்டேன். திரிமாத்தியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய வியூஸே போகல இப்போ, ஏன்னே தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.